ஒரு விஷயத்தை நாங்கள் நேர காணாமல் பழி முடிக்கிறதும் அழகில்லாத செயல். பட் இருந்தாலும் நாங்கள் எல்லா இடமும் தேடினாங்கள். என்ன 33 லைட் இல்லையா? பலரும் யோசிப்பாங்களே, என்ன அக்கா என்ன அளவில் வந்துட்டு பவுன்ருப்பாண்டைக்குள்ளே என்ன சொல்கிறேன், எங்களோட வீட்டில் ஏதோ ஒரு நன்மையோ தீமையோ வந்துட்டு நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கான ஒரு பங்களிப்பை வந்து தானம் செய்யணும்னு சொல்லி பங்களிப்பண்டைக்குள்ளே எப்படின்னா, ஆனால் ஒரு சில பேர் வந்து பொறாமைகளில் செய்கிற சில விஷயங்கள் அது வந்து நாங்கள் எங்களோட கையை மீறினது. அதில் வந்து நாங்கள் கட்டுப்படுத்த இயலாது. சில பேர் அப்படி இப்படி செய்வாங்க வந்து. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியான விஷயங்கள் வந்து கூடாது. ஏன்னா உண்மையிலே வந்து ஒவ்வொரு மனுஷருக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு வலிகள் வேதனைகள் அப்படி பல கஷ்டங்கள் இருக்கும். வந்து நான் ஒன்று செய்தால் அதில் இப்போ இது பண்ணுறது இவாக்கு என்ன யோசிக்கிறாங்கலாம் கூட பர்ச்சேஸ் பண்ணி போட்டு பர்ச்சேஸ் பண்ணதுகளை காட்டுறோம் உங்களுக்கு வந்துட்டு பாருங்க, பார்த்து உங்களோட ஒப்பீனியன் எல்லாம் சொல்லுங்க, ஓகே இல்லையா அப்படின்றத. ஏன்னா அந்த ரூமா பாப்பா. ஓ 3 ரூம் 3 எத்தனை? 2 6 3 3 6 2 போட்டிருக்கேன். 2 போட்டி. இப்போ 3+3 6 வேணும். பொட்டு எத்தனை? பொட்டில் இருக்கேன். இது பொட்டில் ஷேடோ பேக் உண்டு. ஷேடோ பேக் உண்டு. ரைட். மற்றது மெயின் கூட பாப்பா. அப்போ அந்த சவுண்டை குறைச்சி சொல்லு மேலே வடிகள்கிட்ட. கொஞ்சம் சவுண்டை குறைய சொல்லும். கொஞ்சம் தான் கூட சொல்லும். கொஞ்சம் இப்போ தான் இது புரிம்பான்னு வந்தேன் தானே. இப்போ என்னண்டா பெரிய ஓட்ட வரான்னு சாவன். இந்த இது வந்து 3+3 குட்டி ஓட்ட புரியும்பா. சரியே. அப்போ என்னண்டா நீ பெருசாக சின்னடா. சரியா? 1 2 3 4 5 6 1 2 3 4 7 8 9 10 11 12 20 4 4 8 8 11 14 16 ஆ சின்ன ஒன்றும் பூட்டி இல்லை தானே. சின்ன ஒன்றும் பூட்டையில். ரைட். 18 என்ன வருஷத்து 18 18 வேணும் போட்டதை விட 18 ஒன்று போட்டுக்கூடா தம்பி. இங்கே 18 ஃபோட்டோவோட சேர்த்து இல்லை போட்டோ பெருசு சைஸ் வேறு போட்டோ. அது ஒன்றும் இல்லை. இது ஒன்று கழிச்சிங்க. அது ஒன்றும் இல்லை. அப்போ 18. நீங்கள் போங்க. 18 மெட்டது ஷேடோ. இப்போ நீங்கள் பெரிய ஒன்றுங்கன்னா வந்து வெளியில் இதுக்கு மோல்டிங் கொண்டு மற்ற இது உண்டு 2 மற்றது உள்வட்டத்துக்கு 3 4 5 ஷேடோ பேக். சரியா? இது என்ன அது சின்ன நேரத்தில் 20 சரியா? சரி மற்ற இந்த ரூம் போனதாங்க. அப்போ போன கொடுங்க. இதுக்கு ஒரு லைட்டும் போட இல்லையா? அப்போ 3 6 8 3+3 8 மற்ற சின்ன இல்லை 3 4 5 6 8 தான் 8 4 ஷேடோ வெளியில் ஒன்று உள்ளுக்கு ஒன்று 2 ஷேடோ 2. சரி ரைட். இந்த ரூம் இன்னைக்கு இந்த ரூம் பார்க்கும். இந்த ரூம் லைட்டு பட்டே இல்லை. லைட்டு பட்டே இல்லைண்டா இதுக்கு 4 இதை விடுவோம் பார்த்து விடணும். சிக்கனில் இதை விடுவோம். சரி இது கிச்சனுக்கு வா. கிச்சனுக்கு எத்தனை எல்லாம் பெரிய லைட் தானே. 3 3 5 3 3 6 8 தான். கரெக்டுதான். 3 4 5 6
4 5 6 7 இதில் ஒன்று பெட்டாங்க சேனல் பெட்டோம் ரைட் அப்போ 1 2 3 4 5 5 ஷேடோ பேக் இது ஃப்ரிட்ஜில் ஓடுறியா சரி இது பார்த்தாச்சு மற்ற இது இந்த ரூம் பார்க்கல ஏன்னா எது இந்த ரூம் ஓ ஓ 1 2 3 4 5 நான் லைட் எடுத்து ஊறுப்பட்ட லைட் எடுக்க கிடக்க இல்லை இதுக்கெல்லாம் ஷேடோ கூட்டவே இல்லை ஆனால் அந்த ஷேடோன்ற அந்த குட்டி லைட் கூட்டவே இல்லை குட்டி லைட் முடிஞ்சதாப்பா என்னன்றாப்பா பூர்ண ஆர்டர் போயிட்டீங்க பாட்டுக்கும்போ எங்கே இந்த கொண்டு வர அந்த சின்ன சின்ன சாமான்களை சாமான் தான் சவுண்டை பார்த்தியல முதல்ல அந்த கொக்கோ கோலா டின்னுகள் எல்லாம் வரும் கொக்கோ கோலா ஸ்ப்ரைட்ல எல்லாம் கண்டுபிடிக்க வேணாம் எங்கட கட்டையில இருந்து இதுக்கும் கணக்க வரும்போது இது சின்னதான் 1 2 4 1 2 3 4 5 6 7 8 9 12 வெளியில் மட்டும் 12 தானே அந்த சின்ன எத்தனை சின்ன 1 2 3 4 5 6 14 9 20 ஆ 20 சின்ன இதெல்லாம் உண்டு இதெல்லாம் உண்டு அதில் உண்டு 6 நடுவு கட்டு 14 தானே 14 அங்கே சாரி கூட விட அப்போ பூட்டுனதே இல்லானே பூட்டுனதே இல்லானே அதையும் சேர்த்து பண்ணி போட்டு இல்லை வரும்போது சின்ன இதில் உண்டு அதே மாதிரி அங்கம் உண்டு நடுவுக்கு 8 6 மட்டும் 14 இதில் 6 இதில் 5 என்ன 5 19 அங்கே 5 24 இதில் எத்தனை கூட்டிக்கிறேன் 24 எத்தனை கூட்டிக்கிறேன் 1 2 3 4 அங்கே கொண்டு கூட்டிக்க 4 எத்தனை கூட்டிக்க 1 2 3 4 5 கூட்டிக்கிறேன் 5 அப்போ மொத்தம் எத்தனை மொத்தம் 5 5 10 18 6 24 இப்போ 19 ஷேடோ பேக் வந்து 1 2 3 4 2 3 4 சரி சரி அந்த ரூமுக்குள்ளே பூட்டி துறப்பிரிக்கோ எங்கே ரேனியக்கான ரூம் திறப்பு அதை பண்ணி நான் இதை பாம்பா லைட்டாக மட்டும் 2 2 3 4 5 6 7 8 9 4 8 நின்று 10 10ல் எத்தனை பூட்டிக்கிறது 1 தான் பூட்டிக்கிறது ஏன் 3 + 3 1 தான் பூட்டிக்கிறது 9 போடும் அப்போ 9 சரி 9ன்னா எத்தனை 10ல் 10 மொத்தம் 10ல் 1 பூட்டி கிடக்கு அப்போ 9 சின்ன இல்லை ஷேடோ தான் கூட வந்துருக்கு ஷேடோ 1 2 3 4 5 ஷேடோ சரி 6 மெயினோட 6 பெருசு 1 2 3 4 5 6 ஷேடோ 6 சரி ஓகே அதுவும் அப்படி தானே 1 3 6 8 6 என்ன 6 3 + 3 6 மற்றது ஷேடோ 1 2 3
3 ஷேடா ஷேடா 3 சரி இனிமேல் என்ன அது மேலே இல்லை இவ்வளோ எடுக்கிற லைட்டு நாளைக்கு நாளைக்கு எடுக்கிறியாமா ஓ இதில் 1 2 3 4 4 3 + 3 4 அதில் 2 குட்டி கேட்க 3 + 3 4 2 குட்டி கேக்கு மற்ற 3 வந்து அந்த 4 இடவு கேம் வரும் அந்த குட்டிக்கு அப்படி அப்போ 3 அது சரி மற்ற ஷேடோ ஒளியில் 1 உள்ளுக்கு வேற அன்றைக்கி 2 போடுவோமா ஷேடோ 2 சரி வாடா அதுக்கு வா சர்ப்ரைஸ் அது பெயிண்ட் சூஸ் இங்கே நாங்கள் ஆறுதலாக காட்டுவோம் இதுக்குள்ள எத்தனை பெரிய லைட் 1 2 3 4 அந்த பக்கம் 4 இடையில சின்னன் வருது ஒரு ரூபா 3 4 4 4 பேர் சேன 4ல் ஒன்று தான் கூட்டல 1 தான் போட்டு அப்போ 3 + 3 1 1 2 3 சின்ன எத்தனை 4 5 சின்ன 5 என்னண்டா 5 வரும் அப்படி பிள்ளை 5 வராது 6 அதில் 1 கூட்டி போல இந்த இதுக்கு கொட்டடிக்கலோ இல்லையா சரி சரி சரியா அப்போ 1 2 3 4 5 6 6ல் 1 கூட்டி அப்போ 5 5 5 ஷேடோ 1 2 2 ஷேடோ சரி அப்போ சரி இப்போ இதில் அக்கினி இப்போ வந்து கையாஸ் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி கொண்டு போவோம் சரியா இதில் இந்த 3 + 3ல் மேலுக்கு எத்தனை போட்டி கேட்கணும் 3 ஏன்னா 3 குட்டி கேக்கு 3 எத்தனை போட்டி கேட்கு சின்ன 1 சரி பாப்போம் கணக்கெடுப்போம் லைட்டு மிஸ்ஸிங்கை பார்ப்போம் இருக்கும் எங்கே தலை போகணும் இந்த லைட்டு இப்போ இதில் எத்தனை பெருசு போட்டுருக்காரு 4 4 4 மட்டும் நின்று 10 8 10 10 3 + 3 போட்டுருக்காங்க ஏன்னா அது மட்டும்தான் டைப் பண்ணுவோம் மற்றது இதுக்குள்ள எத்தனை போட்டு கேட்குறேன் 3 + 3 2 3 ஏன்னா சரி பா பா 9 லைட் தேவைன்றதுக்கு 2 4 6 8 9 அப்போ 1 போட்டிக்கிறேன் ஏன்னா மற்றது இதுக்கு சின்ன இல்லை சரி மற்றது அந்த 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 ரூமுக்கு எத்தனை போட்டிக்க திரைப்படக்கு அப்புறம் சாப்பிடு போலோட 1 2 தான் போட்டிக்காங்க பார்க்கல இந்த ஏரியாவும் பார்க்கல லைட் எடுத்துன்னு கைதா எது இந்த பீலி பீலியை கவனிக்கல நம்ம இதில் எத்தனை பெருசு வருது 1 2 3 4 5 6 பெருசு 6 பேர்ஸில் எத்தனை போட்டிக்காக்கு 1 தான் போட்டிக்காது 5 பேர்ஸ் 1 போட்டிக்காக்கு மற்றது பொட்டு மட்டும் இல்லை 1 2 3 4 4ல் 2 போட்டிக்காது 2 போட்டி 2 வரும் சரி சரி அந்த கோலுக்குள்ளே எத்தனை போட்டிக்காக்கு கோலுக்குள்ளே எத்தனை பெருசு போட்டிக்காக்குடா 2 2 3 4 4 5 பேர்ஸ் போட்டிக்காக்கு 5 பொட்டு எத்தனை போட்டிக்காக்கு 5 1 2 3 4 5 5 போட்டு போட்டிக்காக்கு சரி
இங்கே வா 3+3 எத்தனை? இது சின்ன பொட்டு இல்லை 2 பெருசு மொத்தம் எத்தனை பெருசு 4 மொத்தம் 4 பெருசு 4 பெருசு 4 சின்னது. ம் எத்தனை பொடிக்காது? 2க்கு 2. 2க்கு 2 சரி பாருங்க 2வது ரூம் அது 3வது ரூம் இதுக்குள்ள 2 பூட்டி கிடக்கு 8-12 பொடிக்காது. சின்ன இல்லை இன்னும் இல்லை இருக்கு பொருளா வர மாறப்பட்டு போச்சுடா. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூம் 1 சரி ரூம் 2 அது ரூம் 1 சரி இங்கே ரைட். பெரிய பார் இதுக்கு பேர் மேலுக்கு எத்தனை பிடிக்க வேண்டிய அதை அதை விட பெருசை விட சின்னத்தை விட 4 3+3 4 பிடிக்க 4 பிடிக்க. சரி பா பசிக்கிறப்ப மதியம் என்ன சாப்பிட்டாண்டியா? அது என்னடா கேக் இதுக்குள்ள ஐசிங் கேக் இதுக்குள்ள எத்தனை ஓட்டிக்கிறேன் தம்பி எத்தனை பிடிக்க பெருசாக விட சின்ன 1 காய் ஒண்டா பிடிக்கு கொஞ்சம் பிடிக்கும் 1 பிடிக்கும். ஓ மற்ற 3+3 ஒன்றும் போட்டில்ல மற்றது ரூம் முதலாவது ரூமுக்குள்ளே இதுக்குள்ளே ஒன்றும் போட்டில்ல கிச்சனுக்குள்ளே ஒன்றும் போட்டில்ல 2வது ரூமுக்குள்ளே அதுக்குள்ளே எத்தனை பிடிக்க வாக்கு 1 2 பிடிக்க 2வது ரூமுக்கு 2 பிடிக்காது. சின்ன என்ன சின்ன ஒன்றும் போட்டியில் ஷேடோ 5 சரி மற்றது சரி இதுக்குள்ள டைனிங் ரூமுக்கு 2 போட்டுக்காது 2 போட்டிக்காக சின்ன ஒன்றும் போட்டல என்ன கையா அதுக்கு எத்தனை பிடிக்கணும்? இதுக்குள்ள 2 ஓட்டி கிடக்கு 2 பெருசு மட்டும் பிடிக்கா ஏன்னா ஓ ரைட் ஓகே இப்போ எல்லாம் முடிஞ்சுது. இப்போ வருவான் கையா ஃபோன் வச்சுக்கிறியே அடிவாம கஷ்டப்படாண்டு பிள்ளையடாப்பா கணக்கு பிள்ளையே அடியோ கிடக்கண்டு சொல்கிறேன் அடியா சரியா 3+ அந்த பெரிய லைட்டை பார்ப்போம் 3+3 2 2 1 1 2 அப்புறம் 4 5 2 1 2 10 2 மற்றது 1 3 எத்தனை இது 37 லைட் அதில் எத்தனை வந்தது இங்கே ஸ்லைப் லைட் 23 ரெண்டா 60 எத்தனை ஒன்று 37 23 50 60 ஓ சரி ஆனால் அது 2 செட் 2 வேணாம் நாங்கள் 10 10 சரி ஓகே அதை விடுவோமே இப்போ மெட்டீரியல் சின்னண்ணா சின்னனில் வேறு 2 மீட்டில் வர்றான் ஒரு 2 மீட்டில் மெயின் கோல் சின்ன 2 மீட்டில் ரூம் 1க்கு சின்ன 2 மீட்டில் கிச்சன் சின்ன 2 மீட்டில் ரூம் 2க்கு சின்ன 2 மீட்டில் ஸ்டேருக்கு சின்ன 2 மீட்டில் ரூம் 2க்குள்ளே சின்ன 2 மீட்டில் ரூம் 1க்கு சின்ன 2 மற்ற சின்ன கோலுக்குள்ளே கொஞ்சம் பேர் திருப்பியா 3 வார
கண்ணான கண்ணே ஒன்றுமில்லை 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 ரெண்டுக்கு ஒன்றுமில்லை 2 2 5 5 1 1 2 1 எத்தனை வருது 11 புரியாடாப்பா 60 லைனில் 11 போட்டுப்பட்டிருக்குது 23 கிடக்கு சி சின்னல 16 தான் கிடக்கு எத்தனை 11 போட்டுக்கு 27 இந்த 33 மிச்சம் இருக்கணும் 17 காணலே ஓ போட்டுட்டு வடிவா 14 சின்ன இல்லை என்ன இப்போ 17 சின்ன இல்லை செடி கொண்டு போட்டுட்டு போட்டு 1 சின்ன இல்லை அப்படின்னு செக்கிங் இல்லை சின்னன் மட்டும் போகும் அப்படி 37 23 கணக்கு பார்த்தா 60 போடான்னு கிடக்கு ஏன்டா ஒரு காப்பே 50 வேணாங்க ஞாபகம் இருக்கோம் 50 வேணாங்க அதுக்கு முன்னே 10 வேணாங்க அதுக்கு முன்னே டெஸ்டிங்குக்கு ஒவ்வொன்று பண்ணியிருந்தாங்களே அது அப்புறம் வேண்டே ஒவ்வொன்று வேணாங்க பிறகு 10 பிறகு 50 சரியா அப்போ 60ல் அந்த அது கணக்கு சரி அதுலேயும் ஒன்று மிஸ்ஸிங் அதை விடு இப்போ சின்னனில் கடும் மிஸ்டேக் ஏடா 13 தான் கூட்டிக்க மொத்தம் 16 இன்ச்சு இருக்கு 29 31 லைட் இல்லையா இங்கே 16 கிடக்குடா 16 கிடக்கு 11 பூட்டி கிடக்கு 16 இங்கே 16 கிடக்கு 11 பூட்டி கிடக்கு 27 33 கொஞ்சம் போடுறா 16 இன்ச்சு கிடக்கு 60 இல்லையடா 33 லைட் இல்லையடா சின்ன என்ன விளையாட்டு விளையாடா பை எல்லாம் இல்லை அப்படி வேற உங்களுக்கு பொறுப்பான இப்போ இப்படின்னு சொன்னா தம்பி யோசிச்சு பாரு இங்கே வேறு இதுக்குள்ள வந்து எத்தனை இது இந்த கேமரா ஐட்டத்தை காடுவார் கமராம் பூட்டான் கிடக்கையா பின்ன என்ன ஓ முன்பக்கா பூட்டலேன்னு சாமா இது தெரியும் இந்த கேமராவை இது மற்றது பவர் பேக் வை இதுக்குள்ள வேறு இந்த சோலார் லைட்டிங் சென்சர் கிடக்கல இதை கொண்ட இது படி இந்த இதுவும் சென்சர் ரொம்ப 1 2 3 4 ஆங்கிள் பால் 4 இந்த இது ரிட்டன் எங்களோட ரிட்டன் அந்த அந்த ரிட்டனோட வை இது 12க்கு 4 பிரேக் சரி ஓகே அருமையான காலை வணக்கம் இன்றைக்கி வந்து விடிஞ்சிட்டுது இரவு நாங்கள் வீடியோ முடிக்கக்குள்ளே வந்து அந்த லைட் கவுண்ட் ஒன்று பார்த்துருப்போம் என்ன சொல்கிறது இப்போ ஒரு விஷயத்தை நாங்கள் நேர காணாமல் பழி முடிக்கிறதும் அழகில்லாத செயல் பட் இருந்தாலும் நாங்கள் எல்லா இடமும் தேடினாங்கள் ஏன்னா இப்போ சோப்பண்டைக்குள்ளே மோஸ்ட்லி எங்கே இருக்கும் பாத்ரூமுக்கெலாம் இருக்கும் என்ன அப்போ சொல்லலாம் சில பேர் பாவிக்கா சோப்பண்டா வீட்டுக்குள்ளேயும் இருக்குமெண்டு
அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, இந்த நாங்கள் ஒரு லைட் வச்ச பேக்குக்குள்ளே அந்த லைட் எல்லாம் இருக்கும் வந்து. இப்போ 60 லைட் வாங்கின இடத்துல ஒரு 50 லைட் பூட்டி ஒரு 10 லைட் 5 லைட்டை காணையிலேண்டா நார்மல் மேபி நாங்கள் கூட எடுத்து போடுங்க பட்ஜெட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 33 லைட்டை காணையில் அப்படின்றது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, சம்திங் யாரோ கட்டாயம் எடுத்துகிட்டு போயிருக்கணும், இல்லாட்டி வந்து வாய்ப்பில்லை. ஆனால் அது யார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்றது எங்களால் சொல்ல முடியாது. இப்போ வயரிங் வேலை செய்கிறபடியாக வயரிங் யார் தான் பல்படுத்திட்டு போவாங்கன்றது இல்லை. ஏன்னா சிலவில் யாருமே எடுத்து கொண்டு போகலாம். வீட்டு வேலை யாரும் பலருமே வர இடமண்டைக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு தெரியும் சந்தேகப்படையிலாது சாட்டி சொல்லவும் இல்லாது. ஆனால் யாராக இருந்தாலும் ஒரு வீட்டை வேலைக்கு போய்க்குள்ளே வந்து ஒரு நேர்மையாகவும் அந்த ரிட்டர்ன் கொடுக்க சாங்கணும் தம்பி. நான் யோசிச்சு போட்டு மறந்துட்டேன், சரி பரவாயில்ல. அப்போ உண்மையாகவும் இருக்கணும், அதுதான் வந்துட்டு நல்லது யாருக்குமே. இந்த வீடியோ கூட வேலை செய்கிற பலரும் பார்க்கக்கூடும், பார்த்தா அப்படியான சிந்தனைகள் வந்தாலும் கூடாது. என்றால் நாங்கள் எல்லா வேலையும் நடக்கிற இடங்களில் நாங்கள் நிற்கிறன்றதும் கஷ்டம். என்ன அதோட இதுகளை பார்த்துட்டு இருக்கிறன்ற போய் இல்லை, அது வந்து வாராக்களுக்கு நோம்பலா விளங்கும், இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ஏன்டா அவங்க ஒவ்வொரு கோணத்தில் ஓடிப்பட்டு தெரியக்குள்ள இப்போ நோம்பலாக நாங்கள் நேற்று பார்த்த இடத்துல லைட்டாக காணையில் இன்னும் என்னென்ன காணையில தெரியாது, அது கடவுள் பார்த்துக்கொள்வார். அந்த வகையில் உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது, வீட்டு வேலை ஒன்றோடு நாங்கள் மினக்கிறதால வழியிலேருந்து போகிறையில் இப்போது நாங்கள் விடிய காலையில் வந்துட்டு எழும்பி யாழ்ப்பாணத்தில் கடைக்கு போகிறோம். வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இரவு வந்துட்டு எல்லாம் கணக்கு பார்த்தாலே நாங்கள் எத்தனை லைட் வேணுமெண்டு. ஸோ அந்த லைட்டை வாங்கி கொண்டு அதே மாதிரி இன்னும் ஒரு சில சாமானம் வந்துட்டு வாங்கணும். இப்போ எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு இப்போ போய்கொண்டிருக்கோம் வந்துட்டு எஃப்னாக்கு போயிட்டாக்கன்னு அதை வேண்டிக்கு வந்து கொடுத்தா தான் அந்த வேலையை வந்துட்டு அவங்க ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி போய்கொண்டிருக்குது. இப்போ ரைனி அக்காவும் வந்து நிற்கிறேன். அப்போ ஒரே வீட்டை நிற்கிறானே, ஆளுக்கும் பொழுதுபோக்கு இல்லை. அப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறோம் கேமாலும் தானும் வாரன்னு சொன்னதால் வந்து ஆளையும் ஏற்றி கொண்டு போகிறோம். ஆனால் நேற்று எதுனா வெளியில் போனோம், அங்கே மடுவுக்கு போனீங்க. எனக்கா எப்படி இருந்துச்சு மடுவுக்கு போன அனுபவம்? மடுவுக்கு போன அனுபவம் நல்லா இருந்தது. ஆனால் என்ன கொஞ்சம் பக்கு தானே ஊராக இருந்தது. ஏன் ஏசி இல்லையா வேனுக்கு? வேனுக்கு ஏசி இல்லை, அது பரவாயில்ல. நான் அங்கே இறங்கி வெளியே நிற்கிறாங்க. மன்னார்ண்டாலே அப்புறம் என்னக்கா மன்னார் வந்து கொஞ்சம் தாழ்வு தானே, வெக்கையாக தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இல்லை சரியான சிலம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை சரியா வெக்கைன்னு சொல்ல போகிறீங்களா? கொண்டு மடு மாதால நிறைய ரோடாக இருந்துச்சு, சிங்களாக நிறைய பேர் வந்து வாங்குறது கூட ஒரு கடை இல்லை. அப்போ உண்மையிலே வந்து இப்போ என்ன சொல்கிறது, ரைனி அக்கா கூட வந்துட்டு வந்து நிற்கிற அண்டைக்குள்ளே பலரும் யோசிப்பாங்களே, என்ன அக்கா என்ன அளவில் வந்துட்டு பவுன்ருப்பாண்டைக்குள்ளே என்ன சொல்கிறது, எங்களோட வீட்டில் ஏதோ ஒரு நன்மையோ தீமையோ வந்துட்டு நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கான ஒரு பங்களிப்பை வந்து தானம் செய்யணும்னு சொல்லி பங்களிப்பண்டைக்குள்ளே எப்படின்னா இப்போ அதுக்காண்டி வந்து எல்லாருமே வெளிநாட்டுக்காரண்டா நிற்கிற உடனே ரெண்டு காசு அது அந்த அப்படின்னு இல்லை, ஒரு சதுர உதவியாக ஒரு சப்போர்ட்டாக ஒரு ஊக்குவிப்பாக நின்று அதை செய்யுங்க இதை செய்யுங்க. இப்போ எங்கள் காலம் நாங்கள் விளக்கடைக்குள்ளேண்ணே நானும் பாரன் லைட்டுகளை பார்த்து எடுப்போம் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் அதுதானே சொன்ன நீங்கள் முக்கியமான அலுவலாக வந்தேன் இல்லை இல்லை நான் எனக்கு முக்கியமான அலுவல் இருக்குது. இரவுக்கு ஒரு கொழும்பு வண்டி இருக்குடாப்பா, இந்த மாதிரி கூட்டின்னு போக மாட்டீங்களா? இரவைக்கோ கொழும்புக்கோ எம்பசிக்கு ஒருக்கா போகணுன்னாலே கொழும்புத்துறை போகணுமென்றாலே போக மாட்டோம். கவிதாசிங்க வெட்டியாக தானே இருக்கிறாங்க. ஓ என்னண்டு இப்போ கூட நாங்கள் 2 வேலையாக நீங்கள் சும்மா இருக்கீங்க, பின்ன அவன் கேமரா பிடிச்சுருக்கிறான், நான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். நீங்கள் எம்பசி அலுவல் பார்க்கணும் என்ன, அப்போ அதுக்கு தான் நான் மெயினாக வந்தேன், எங்கள்கிட்ட வர இல்லையா மெயினாக அது எல்லாருமே அப்படித்தான். நம்ம ஒரு ஒன்றோட கோத்து கொண்டு வாரானே அதுதான். இப்போ நீங்கள் கேட்டா சொல்கிறேன் உண்டால் வேலை வந்து அங்கே கேட்டா சொல்கிறேன் உண்டால் வேலை வந்து. ஆனால் உண்டு இல்லை, இப்போ எம்பசியில் கேட்க போகிறதில்ல தானே என்ன அலுவலா வந்தீங்க, அப்போ நீங்கள் எங்களுக்காண்டி வந்தே சொல்லலாம் தானே. அப்போ அந்த மாதிரி போய்கொண்டிருக்குது. அப்போ என்ன சொல்கிறோம், உண்மையிலே வந்து எங்களை உண்மையாக நேசிக்கிறவங்க அப்போ நாங்கள் ஏதாவது ஒரு நன்மையான காரியம் செய்ய போகிறோம் கொள்ள போகிறோம்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு வருவாங்க, அதில் மாற்றம் இல்லை. உண்மையாக நான் வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறேன்றதே வந்து சரியான மாதிரிக்கு குறைஞ்சிட்டு. இப்போல்லாம் என்ன சொல்கிறது, நல்ல அன்பானவங்கள் மெசேஜ் பண்ணால் கூட வந்து அந்த மெசேஜ் கூட வந்துட்டு நான் பார்க்க டைம் கிடைக்குது இல்லை, எத்தனையோ பேரோட வந்துட்டு கதைக்கலை பல காலமாக. ஆனால் அவங்கள எல்லோரும் புரிஞ்சு கொள்வாங்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். முக்கியமாக இப்போ ஒரு சில பேரோட கிழமைக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி கதைப்பம் வந்து
ஒரு சில பேரோட ஒரு நாள் 2 நாளுக்கு அப்படி கேட்போம் வந்து அடிக்கடி நாங்கள் மென்ஷன் பண்ணணும் எங்கட அவர் ஜெர்மனி என்ன அது சொல்லுவார் ஒருக்கா நான் தம்பின்ற ஊரில் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் கூட வந்து என்ன சொல்கிறது கோல் பண்ணுறதுலன்றக்குள்ளே அவரு தெரியும் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பண்டு நான் சாரங்களாட்டவங்களை அடிச்சுதான் அடிச்சுட்டு தானே சொல்லுதாள் அண்டு சாரம் கலாட்டின நான் ஆக்கினேன் நீ சாரங்கள்ட்டு அவரு தெரியும் சாரம் என்னன்னு சொல்றாப்பா சப்போர்ட்டிங் அடையா அப்போ காட்ட இவ்வளோ அடிச்சுச்சார் தம்பியாகள் அப்படி இருக்கியல் எனக்கும் சரியா கவலாம் கதைக்கல இல்லைன்னா நான் புரிஞ்சு கொண்டு நான் வீடியோ பார்க்குறேன் நீ ஆள் கதைச்சா சொல்லு அண்ணா அவரே கதைக்கிற சொல்றது நான் சொன்னேன் இதுதான் பிரச்சனை எனக்கு விளங்கும் தம்பி எல்லாம் விளங்கும் எனக்கு சரி உன்னை யோசிக்காங்க முடிச்சுட்டு விளையாடக்கு நிற்கிற ஆக்ரோஷத்தை பார்த்தான்னு போட்டு ஆள் சரி தம்பி அப்போ நீங்கள் மேலே நிற்கல் புறம் எடுக்கன்னு கேட்டுட்டு சொல்லுங்க அண்ணா எல்லாரையும் போட்டு வச்சுட்டேன் கட்டாயம் நாங்கள் வந்து முடிப்போம் அது எவ்வளோதான் கஷ்டங்களை தாண்டினாலும் முடிப்போம் நார்மலாக கஷ்டங்கள்ன்றக்குள்ள ஒரு வீடு கட்டைக்குள்ளே என்ன சொல்கிறது வேலையாட்கள்கிட்ட கஷ்டங்கள் பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் அதுகளெல்லாம் வரும் வந்து அதுகள் நார்மலாக மேனேஜ் பண்ணி கொள்ளலாம் வந்து ஆனால் ஒரு சில பேர் வந்து பொறாமைகளில் செய்கிற சில விஷயங்கள் அது வந்து நாங்கள் எங்களோட கையை மீறினது அப்போ அதில் வந்து நாங்கள் கட்டுப்படுத்த இயலாது சில பேர் அப்படி இப்படி செய்வாங்க வந்து ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியான விஷயங்கள் வந்து கூடாது என்ன அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்குள்ளே இப்போ நாங்கள் வந்து ஜெஃப்னாவுக்கு மெயினாக போகிற ரீசன் லைட் வாங்கணும் அப்புறம் வந்து அந்த ஞாபகப்படுத்தேன் ஃப்ளோட்டர் சுவிட்ச் ஒன்று கொண்டணும் மனுவல் ஃப்ளோட்டர் சுவிட்ச் ஒன்று கொண்டணும் மற்றது இந்த நியூட்ரல் பார் ஒன்று கொண்டணும் மற்றது வந்து மாவில் இருக்கா கணக்கு பண்ணி போட்டு இது குறை நிற சொன்னால் அக்கண்டா அதே மாதிரிக்கா வேண்டி கொண்டு வரணும் வேறு ஜெஃப்னாவுக்குள்ளே வாங்க இருந்தேன்டால் வேறு என்னடாப்பா வேறு என்ன ரைனியக்கா சொல்லுங்க ஸ்க்ரூ வேண்டிட்டீங்களோ இந்த ஸ்க்ரூ அண்டு சொன்னேன் அது அவனோட வேலையெல்லாம் முடிஞ்சேனே கதவுக்கு என்னத்துக்கு கண்டிங்க ஸ்க்ரூ விலை கூட சொல்லி சொன்னேன் ஸ்க்ரூ வாங்கி அது ரைட் மற்ற இது சுவாசுக்கு வெள்ளி பட்டம் பண்ணணும் அந்த 4 குறை இடக்கல்ல அந்த வெள்ளி பட்டம் பண்ணணும் பார்த்தியல ரைட் அடுப்பெடுக்கணும் மற்றது குக் அவுட் எடுக்கணும் மற்றது சிங்க் எடுக்கணும் இந்த 3 எடுக்கணும் அது இப்போ அடுப்புகள் சிங்குகள் கிச்சனுகள் இந்த குக் அவுட் எடுக்கிறேன்னு சொன்னால் ஓரளவு சமைச்சு பழைய கிச்சன் சம்மந்தம் தெரிஞ்சாக்களை கூட்டி வந்துருக்கணும் நாங்கள் கடை சாப்பாட்டுக்காரரை கூட்டி வந்து நாங்கள் அடுப்பெடுக்க இல்லாதே ரைனிக்கு அவங்களுக்கு தெரியுமா அடுப்பு அப்படிக்குமெண்டு அவ கேட்டால் என்ன சொல்ல அறியுமோ நான் பாவிக்கிற ஃப்ரான்ஸ் அடுப்பில் ஆண்டுவா உண்மையாக இருந்தாலும் அடுப்புண்டா கரண்ட் அடுப்போ கேஸ் அடுப்போ நெருப்புலையோ என்னத்தில் செய்கிறது நல்லது கொள்றதுன்ற ஒரு பேசிக் இது ஒன்று வேணுமேடாப்பா ஒரு பொம்பளையில ஒரு வீட்டு பொம்பளையில இருந்தா அந்த சமையல் விஷயங்கள் அடுப்போ இப்போ சமையல் எடுத்தாலே அதில் அடிப்படை இதுகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நாங்கள் அடுப்புக்கு அதை அடுக்கக்குள்ள நீங்கள் சொல்லணும், தம்பி இந்த கேஸ் அடுப்பை விட இந்த கரண்ட் அடுப்பில் இப்படி இப்படி பிரச்சனைகள் இருக்குது, இப்படி நன்மைகள் இருக்குது. அதே மாதிரி கேஸ் அடுப்பு ரெண்டையும் அந்த இது பிரிச்சு வழியாக சொல்லணும், விளங்கப்படுத்தணும். அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். மற்றது வீடியோ பார்க்குறாங்க சொல்லுங்க, கரண்ட் அடுப்போ கேஸ் அடுப்போ இது நல்லன்னு. கரண்ட் அடுப்பு நல்ல விட ஆனால் கரண்ட்டை கொண்டு வந்துருமாங்களா. மற்றது கேஸ் வந்து எனக்கு பயம் என்னன்னு சொன்னால், கேஸுன்னா பே பயன்டாப்பா. வீட்டுக்குள்ளே சிலிண்டர் வைக்கிறன்றது பே பயம். சிலிண்டர் வெளியில் வச்சாலும் எங்களுக்கு வெளியில் வைக்கிறா கார் பார்க்கலாம் வைக்கணும். இது வீட்டுக்குள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா வீடு போயிடும், வெளியில் வச்சு பார்த்தீங்கன்னா கார் போயிடும். அப்படி ஒன்று இருக்குது. அப்போ இங்கே வைக்கிறேன் அப்படின்னா டிரெக்டாக கடையில் இருந்து ஒரு சப்ளை லைன் ஒன்று எடுக்கும் நிலத்தால் வட்டி. அப்படி எடுத்து வரதெல்லாம் கூட அவர்கிட்டே சொல்லலாம், எம்டி கேஸ் முடிஞ்சால் மாற்றிடுங்க கேஸ். கடைக்கு பக்கத்தானே இருக்கிறோம். அடுப்பு வந்து இங்கே உள்ளாக எடுக்கிறதா விட 3 கேஸும் ஒரு கரண்ட்டுமே தான் எடுக்கிறதா. 4 அடுப்பு உள்ளது அப்படி தான் எடுக்கிறதா. மற்றது குக் அவுட்டுன்றது வந்து தெரியும் தானே, அந்த அடுப்புன்ற வக்கை இழுத்து அப்படியே வெளியில் தள்ளுறது, அது எடுக்கணும்.
நீங்கள் அடுப்பு என்ன அளவு அளந்து மற்றது மைக்ரோவன் இருக்கும்டா. அளவுகள் அளந்து இது பண்ணிக்கணும் வந்து அடுப்பு அளவு நார்மலாக ஸ்டாண்டர்ட் சைஸ்லாம் இருக்குமாக்கா. வந்து இப்போ அடுப்பு வந்து வாஷிங் மிஷின் இல்லாட்டி என்ன சொல்கிறது, என்ன பெரிய சாமான் என்ன ஃப்ரிட்ஜ் சைஸ்லாம் இருக்காதானே ஓரளவு. இந்த அடுப்புன்ற சைஸ்லாம் இருக்கும். எதுக்கும் நாங்கள் கிச்சன்காரனை ஃபோன் பண்ணி கேட்போம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சொல்லுங்கள், இந்த அடுப்பு வந்து யூஸ் பண்ணுறது நல்லம் என்று சொன்னால் நீங்கள் நினைக்கலாம் என்ன எடுக்க போகக்குள்ளே சொல்கிறது. நாங்கள் வீடியோ பார்த்துட்டு எப்போ சொல்கிறேன்ட்டு சில வேளை உங்களோட சஜஷன் வந்து நல்லா இருந்தால் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். அதில் பிரச்சனை இல்லை. சரியோ மற்றது மிக நாங்கள் ஒரு சமையல் தெரிஞ்ச ஒரு ஆளை கூட்டி வந்துக்கலாம்டாப்பா சமைக்கிறாள். சும்மா கிடந்தாக்கள் ஒழிப்பி காருக்கு ஏற்றிருந்தல்ல வாரம் உண்மையிலே வந்து ஒவ்வொரு மனுஷருக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு வலிகள் வேதனைகள் அப்படி பல கஷ்டங்கள் இருக்கும். வந்து அதை பார்க்குறவங்களுக்கு வந்து நோம்பலாக நினைப்பாங்க நண்டு நல்லா நல்லா திடீராங்க, ஆத்தலா திடீராங்க, அது செய்கிறாங்க இது செய்கிறாங்க. இப்போ ரைனியக்கா கூட வந்து என்ன நினைப்பாங்க, இப்போ அன்றைய கூட வீடியோவில் ஒரு கொமெண்ட்ஸ்லேயே நேரத்தில் பார்த்தேன் வந்து என்னண்டு ஃப்ரான்ஸ் அக்கா சும்மா ஃபெம்பலாக வந்து நிற்கிறா அப்படி இப்படின்றலாம் அழிக்காங்க அழியிருக்காங்கண்டேக்குள்ளே. இப்போ அதுக்காண்டி ஃப்ரான்ஸ் அக்கா வந்து அவாக்குள்ளே என்ன கவலை இருக்குதோ இல்லாட்டி அவள் என்னத்துக்காண்டி வந்தாண்டோ இல்லாட்டி அவள் அப்படி வந்து வாழ்ந்தோன்று இருக்கிறாள்றான்றதை வந்து நாங்கள் சொல்லலுமோ சொல்லலாது. ஏன்னா நம்ம கஷ்டத்துன்னு என்ன பார்த்து எந்த சௌரங்கள் தான் இது பண்ணுங்க. சௌரங்கள் மீனிங் என்னோட கூட என்ன செய்யணும் இல்லை நான் ஒன்று செய்தால் அதில் இப்போ இது பண்ணுறது இவாக்கு என்ன யோசிக்கிறாங்கலாம் கூட வேறு. உண்மையிலே வந்தாக்கா உண்மையிலே வந்தாக்கா தனி போய் ஐஸ்கிரீம் குடிச்சது கூட பெரிய ஐஸ்கிரீம் நான் உண்மையாக குடிக்கல. அந்த சார்வாக்களோட உடுப்படுக்க போனவே தானே சும்மா போனானே இல்லை எங்களையாக்கலாம் நிற்கிறேன். சரி படம் முடிஞ்சு ஹலோ கீயத மீட்டரு අපි යනවා යාපනය අර මේ ගෙදරට පොඩ්ඩක් අර කිචන් අයිටම්ස් පොඩ්ඩක් කිචන් අයිටම්ස් පොඩ්ඩක් ගන්න මේ 8යි 50 සමත 8යි 51 අර கிச்சன் ஐட்டம்ஸ் போட்டால் கோனே என்ன நடந்தாக்க ஐஸ்கிரீமில் அதில் தெரிஞ்ச ஒரு போலீஸ் சார்வாக உடுப்படுக்க போக நான் போனானே ஐஸ்கிரீம் இதில் ஐஸ்கிரீம் குடிக்கிறது நான் குடிக்கல. எனக்கு அந்த 7வது தானே இப்போ நான் ஐஸ்கிரீம் குடிக்கல. அதை போய் இருந்தேன். ஆனால் அதையும் ஒரு காரணமாக போய் அங்கே இல்லை போய் ஐஸ்கிரீம் குடிக்கலாம் ஆவல் என்ன இப்போ என்னை பொறுத்த வரைக்குமாக்கா இப்போ சகோதரங்கள் பிறந்தாலும் தனி மனித சுதந்திரம்ன்ற வந்து எல்லாருக்குமே இருக்குது. அதை வந்து யாருமே பறிக்க முடியாது. இப்போ நான் கூட இப்போ இந்த சகோதரம் வந்து நல்லா இருக்கணுமென்று தான் நான் விரும்புவேன். வந்து இப்போ ஏதாவது ஒரு விஷயம் இனி இல்லைன்ற பிள்ளையாக செஞ்சால் மட்டும் நான் வந்து கூப்பிட்டு சொல்லுவேன், அடே இது வந்து பிள்ளையாக இருக்குது, இதை மாற்றிக்கொள்ளு, இதால் கூடாது அப்படின்றத நான் சொல்லுவேன். வந்து இல்லை அவன் வந்து தன் சந்தோஷத்துக்காண்டி செய்கிற செயல் அவன் சந்தோஷமாக இருக்கிறான், அவனை சுற்றி உள்ளவங்க சந்தோஷமாக இருக்கிறான்னா நான் ஒரு நாளும் அதை நான் வந்து தடை பண்ண மாட்டேன், பொறாமையாக செயற்பட மாட்டேன். ஆனால் இப்போ உள்ளவங்க எப்படின்னா மற்றவங்களோட இதை பார்த்து இதன்றதானே வந்து இதில் கூடாது. சரி இப்போ நாங்கள் எனக்கு இந்த பிள்ளைகளுக்காக மட்டும்தான் நான் கடமை பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறதே தவிர வேறு ஒன்று இருக்குமே. அதான் உண்மையிலேயே உங்களோட பிள்ளைகள் வந்து உண்மையிலே என்ன சொல்கிறேன், உங்களுக்கு கடவுள் தந்த கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் மக்கள். என்னென்றால் பாருங்க இப்போ ஆக்களை கிட்டத்தட்ட இந்த வயசாகுதுண்ணே ஏண்டா இப்போ இந்த வயசாகக்குள்ளே இனி ஆக்களும் வந்து கல்யாணம் கட்டுற வயசு வந்துட்டு தானே. அப்போ இந்த வயசுலையும் அம்மா வந்து சந்தோஷமாக இருக்கணும், அவாவுக்கு பிடிச்ச செய்யணும். மனுஷன் வந்து உயிரோடு இருக்கிற அது இளமை இல்லைண்ணா, சாவுக்கு மூப்பிழமை இல்லை. இப்போ யாருக்கும் என்ன ஒப்பையும் நடக்கலாம் கொள்ளலாம். அப்போ அம்மா வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி என்ன அவங்களே வந்து உங்களை கொண்டு அனுப்பிப்பாங்க நினைக்கிறேன் போல. அப்போ அப்படி வந்து பிள்ளைகள் செயற்படைகளும் கதையாக்கா நாங்கள் எல்லாருக்குமே வந்து யோசிச்சா வாழையில்லாது. ஒரு பிள்ளையை செய்கிறோம்னு சொன்னால் தான் நாங்கள் யோசிக்கணும். வந்து மற்றபடி ஓகே யோசிக்க தேவையில்லை. அது யார் என்னத்தை சொன்னாலும் நீங்கள் வந்து அதில் கணக்கெடுக்காங்க ரைட் அதில் விடுங்க. நாங்கள் இப்போ நெகட்டிவிட்டி ஆகணும் கதைக்க வேண்டாம், வந்து அதுக்கு நேரமும் இல்லை. அப்போ உண்மையிலே வந்து நிறைய பேர் நேற்றும் ஒரு
நேற்று எதாச்சியாக ஃபோனை பார்த்த இடத்த அந்த மெசேஜை கூட ஓப்பன் பண்ணி பார்க்கல. எனக்கு ஜெர்மனா கனடாவா தெரியும். அவர் அங்கே ஒரு ஆள் இந்த கிருஷ்ணா வீட்டு வேலையில் நல்லா போகுது, பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நல்லா முடியணும், சந்தோஷமாக வாழணும்ன்ற விரும்புகிறவன்லாம் எழுதி இருந்துச்சேன். எல்லாருக்குமே வந்து நன்றி. அப்போ நாங்கள் வந்து இப்போ கடைக்கு போய் கொண்டிருக்க வேண்டியக்குள்ளே அடிஷ்னலாக இதுக்கே இருந்து கதைக்கிற ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணதுகளை காட்டுறோம் உங்களுக்கு. வந்துட்டு பாருங்க, பார்த்து உங்களோட ஒப்பீனியன் எல்லாம் சொல்லுங்க, ஓகே இல்லையா அப்படின்றத. ஓகே, இப்போ கடை பக்கத்தை வந்துட்டோம். எத்தனை லைட்டு மொத்தம் வேணுமென்றதை வந்து டோட்டல் பண்ணி எழுதலை. ராத்திரிக்கு லைட்டை காணுன்ற குழப்பத்தில் வார். இப்போ இதில் ஒன்று இஞ்சாலிப்பா கொஞ்சம் பொருவார். மூன்று பூட்டிக்கிறாக்கு. ஒன்று தான் பூட்டே இல்லை. இது பூட்டிக்கிறான்னு சொல்லி அப்போ பொருவான். சரி, ப்ளஸ் இதில் 1 இதுக்குள்ள ஹோல் பேலன்ஸ் 5. அப்போ 6 6 6 12 12 12 12 12 15 12 14 14 14 எப்படி வரும்? 14 14 26 26 28 28 37 37 37 45 45 53 53 61 61 61 திருப்பி தராக டிக் பண்ணினா தான் சரி. கொஞ்சம் பொருள் வரேன். ரைட்டா புறான் 1 6 சரியா? அது எப்படி 6 12 12 14 14 26 28 37 37 45 51 51 71 51 பார் 51 51 60 71 இல்லை 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 இந்த 69 69 மற்றும் 77 77 மற்றும் 85 85 மற்றும் 93 சரி. இப்போ 93 இல்லை, இப்போ 3 + 3 93 வேணும். எத்தனை கிடக்கு? 23 கண்டா அப்போ 70 வேண்டும். சரியா? மற்ற 3 கொண்டா 3 10 20 30 34 42 42 42 45 45 19 50 64 64 66 66 மஞ்சு 71 71 2 73 ரைட். 73 எப்படி 73 எத்தனை நடக்காங்க? 16 16 73 16 போனால் எத்தனை? 57 சரி 57 என்ன ரைட். இப்போ தான் ஷேடோ பேக் எத்தனை வேணும்னு ஷேடோ பேக் வந்து 2 எப்படி 5 7 11 17 19 20 25 25 27 32 37
37 ஷேடோ பேக் வேணும். அதில் எத்தனை கிடந்தது? 12. 12 32 அப்போ 25 பேக். 37 அப்போ 12 இருந்தால் 25. சரி ஓகே. இவ்வளோ லைட்டு எங்கடா வரிய போவா? வேறு உங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் வேறு ஒன்றும் இல்லை, சும்மா அந்த இதுகளை பார்த்து லைட்டுகள் பார்த்துடுவோமா? நீங்கள் என்னோட சொன்ன ஞாபகப்படுத்தி சொல்லி அதுதான் உன்னோட சொன்ன என்ன கேட்குறேன்? என்ன பேர் ஞாபகம் இல்லை கிடையாது. அது மேனுவல் மேனுவல் ஃப்ளோட்டர். அது இங்கே இருக்காது. அது அங்கே எடுக்கணும். ரைட், நீங்கள் பவுஸ் பண்ணிட்டு வாங்க. இங்கே கடையை காட்டிட்டு வாங்க. ரைட் ரைட். இப்போ நாங்கள் ஷாப்பிங் முடிஞ்சு வந்து வெளுக்கிட்டோம். ஏன்னா இப்போ என்னென்ன சாமான் வாங்கினன்றதை ரஜினியக்கா சொல்லுவா. என்ன அந்த 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 குண்டு பந்து என்னன்னு சொல்லுங்க. அடுத்து பாருங்க தெரியாண்டோட உடனே சொல்லலாம். அதில் விளக்கத்தை இருக்க விவரிங்க பாப்போம். ஒரு அளவு கெஸ் பண்ணுங்க. இது வந்து தண்ணி டேங்குள்ளே போடுறது. என்னத்துக்காக போடுறேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. ஆமாம், என்ன ஆளக்கான இதை வந்து மட்டும் தெரியுது. புது வந்தக்கா இப்போ என்ன செய்யணும்டா, தண்ணி குறைஞ்சுண்டோ இந்த பந்து கீழே போகும். சரிதானே? சரியா, தண்ணி வந்து ஃபுல்லாகினோன்னா இந்த பந்து அப்படியே மிதந்தோண்டு மேலே வரும். மேலே வர அந்த சுவிட்ச் வந்து ஆஃப் ஆகும். ஆஃப் ஆகினா தண்ணி கட் ஆகும். ஆனால் அது நீளம் காணாதேடா. நீளம் அட்ஜஸ்ட் இருந்தால் தான் இது கொஞ்சத்துக்கே அடிச்சுட்டு இருக்க போய். அப்போ புது நீளம் காணாதில்லோடா. பாரு, மேனுவல் ஃப்ளோட்டர் வந்து இதுக்கு போட போயிடும். இதுதான் நார்மலாக வந்து பலன்ஸ் டேங்குகளுக்கு இருக்கிறது. காரணம்டா சிலது வந்து தண்ணியை வந்து ஓட்டோவில் விட்டுட்டு போயிடுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்கும் தண்ணி. கடைசியாக வந்து தண்ணி ஃபில் ஆகும்னு சொன்னால் இந்த இது போல் மேலே போனோடனே லொக் ஆயிடும். அப்புறம் தண்ணி வராது. அப்புறம் தண்ணி டவுன் ஆகும்னு சொன்னால் திரும்ப தண்ணி வரும். அது ஓப்பன் ஆகும். ஹோமோட்டருக்குள்ள எல்லாம் இருக்கிறது தானே ஃப்ளோட்டர் தான் இருக்குங்க. ஹோமோட்டருக்கு மிதக்கிற அப்படியே மிதந்தோன்ற தண்ணி ஸ்டெப் ஆகும். ஃப்ளஷ் பண்ணி விட பந்து கீழே போயிடும். அப்புறம் அப்படியே வந்து கிளம்பி கொண்டு வர நிற்கும். அப்படி அது வேண்டினது. மற்றது லைட்டு வேண்டினாங்க, மாபிள் வேண்டினாங்க, ஆங்கிள் வால் வேண்டினாங்க, கனெக்டர் வேணாங்க. இப்போ லைனியக்கா இருக்க இடமெல்லாம் இருக்கிற அவினுக்கு ஆள் சின்ன ஒரு ஆள் தானே. அதில் இருக்கிறனா பூந்து தெரிஞ்சிருவாங்க. எலி குஞ்சியல் மாதிரி. அப்படி நான் எல்காடோக்கா போயிட்டு போனேன். இல்லைண்டா ஆன்சர் பண்ணுறாங்க. இல்லை போயிட்டு போவோம். அலுவலில் முடிச்சுட்டு போவோம். சட்டுப்பட்டான். எல்காடோன்ற வந்து கதவு செய்கிற ஒரு கம்பெனி. ஜெஃப்னாவில் வந்து அந்த மோட்டர் கதவு செய்கிற கம்பெனி உண்டு. அப்போ அங்கே போவோம். போகிறோம் எல்லாரும் ரோட் தானே. எல்காடோ ரைட். அங்கே போட்டாச்சு. அப்போ இப்போ நாங்கள் வந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அடுப்பு வாங்கணும்னு வந்தது. ஆனால் அடுப்பு வந்து டைம் கிடைக்கல. என்னென்னா நான் இங்கே நிற்க அங்கே வேலை வராங்கன்ட்டு என்ன செய்கிறாங்களோ தெரியாது. சாரம் போடு விடுதா? சாரம் போடு வருதோ குட்டி என்ன வந்து போட்டோ நிற்குது. அப்போ நாங்கள் இப்போ எல்காடோவில் போய் கதைச்சி போட்டு அங்கால போயிட்டு வீட்டை போயிட்டு கண்டினியூ பண்ணுவோமா? கொஞ்ச நாளைக்கு வீட்டு விஷயங்களை பாருங்க மக்களே, சுவாரஸ்யமாக. ஓகே பாய்.